இவரே வண்டி வர 1-to-1 வரைக்கும் வந்திருக்கோம். என்ன வண்டி ஓடுது? அது ஓடுது. நெருக்கடி 1-to-1 கூடாது. அது நீங்க ரெக்கார்ட் பண்ணாதீங்க. அதை தாண்டிதான் விட்டுறோம். எஸ்சிடிசி என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே திமுக பீரியட்ல ஓடுனது லைவ்ல. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் பேருந்து கட்டணம் உயர்வா என்று தற்போது அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என ஏற்கனவே அரசு அறிவித்துள்ளது என அரியலூரில் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி அளித்திருக்கிறார். அதேபோல நீதிமன்ற உத்தரவின்படியே தனியார் பேருந்து கட்டணம் தொடர்பாக கருத்து கேட்கப்படுவதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார் என்ற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அந்த கட்டண உயர்வு குறித்து கேட்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். பேருந்து கட்டண உயர்வு எப்பொழுதும் இருக்காது என்பதனை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய கருத்து அல்ல. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுதான். அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதை சொன்ன காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக்கிறேன். அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை, ஏறாது. தனியார் பேருந்து கட்டணம் உயர்வுன்னு சொல்லிட்டாங்க. அது நீதிமன்றத்தினுடைய முடிவை அங்கு அரசினுடைய நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். தன்னிச்சையாக உயர்த்த முடியாது. அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினாதான் தனியார் பேருந்து கட்டணமும் உயரும். அதனாலதான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறார்கள். கருத்து கேட்டு நீதிமன்றம் வழங்குகின்ற அறிவுரை என்னவோ அந்த அறிவுரைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க போறதுல நீதிமன்ற அறிவுரையின்படியே தற்போது மக்களின் கருத்து கேட்பு நடைபெற்று வருவதாக தனியார் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக போக்குவரத்து துறை சார்பில் மக்களிடம் பேருந்து கட்டணம் உயர்த்துவது தொடர்பான அந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுவதாக கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் மிக முக்கியமான அந்த தகவலை கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பேருந்து கட்டணம் உயர்த்தக்கூடிய அந்த முடிவை தற்போது அரசு எடுக்கவில்லை என்றும் உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலே தற்போது இந்த கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெறுகிறது. இருந்த போதிலும் கூட பேருந்து கட்டணத்தை, குறிப்பாக அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினால் மட்டுமே தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடிய சூழல் இருக்கும். எனவே அதற்கான திட்டமிடல் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில வரக்கூடிய காலங்களில் குறிப்பாக அரசு பேருந்தினுடைய அந்த கட்டணம் என்பது தற்போது அதிகரிக்கக்கூடிய சூழல் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே போல தற்போது தனியார் குறிப்பாக தனியார் பேருந்துகளுடைய உரிமையாளர்கள் நீதிமன்றத்தினுடைய மீண்டும் நாடக்கூடிய சூழல் இருந்தால் அதற்கேற்ப அப்பொழுது முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது பேருந்து கட்டணம் உயரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். நீதிமன்ற உத்தரவின்படியே தனியார் பேருந்து கட்டணம் தொடர்பாக கருத்து கேட்பு நடைபெறுவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என ஏற்கனவே அரசு அறிவித்துவிட்டது என்றும் அரியலூரில் அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார். அவர் பேசியவற்றை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அப்படி நீதிமன்றத்தை அவர் நாடி இருக்கின்ற நேரத்தில் நீதிமன்றம் இது குறித்து மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களுடைய கருத்து கேட்பு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தனியார் பேருந்து உரிமையாளருடைய வழக்கின் அடிப்படையில் அவருடைய பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த கோரிக்கையை
நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்ற நடவடிக்கையினால் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. அரசை பொறுத்தவரை அரசாக இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. அரசினுடைய நிலைப்பாடு கடந்த காலங்களில் பல முறை மீண்டும் மீண்டும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே சில முறை இது போன்று பேருந்து கட்டண உயர்வு என்ற தகவல் வந்த பொழுது கூட ஒரு காலத்திலும் பேருந்து கட்டண உயர்வு இருக்காது, நம்முடைய தமிழக போக்குவரத்து துறைக்கு கடும் நெருக்கடிகள் இருந்தாலும் பொருளாதார சிக்கல் இருந்தாலும் ஒன்றிய அரசு டீசல் விலையை பலமுறை கூட்டியிருந்தாலும் அதனை ஒட்டி பேருந்து கட்டண உயர்வாக இருக்காது என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலக அளவிலே டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருந்தாலும் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை. இருந்தாலும் அந்த பாதிப்பு பொதுமக்கள் மீது விழக்கூடாது, அந்த சுமை பொதுமக்கள் மீது ஏறக்கூடாது என்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதை தான் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கட்டணத்தை பேருந்து கட்டணத்தை உயர்த்தாது என்று அறிவித்த காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தின் உதவியை நாடி இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய வழக்கின் அடிப்படையில் மக்களுடைய கருத்தை கேட்க சொல்லி நீதிமன்றம் அந்த அறிவுரையை வழங்கியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்களுக்கான பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று நீதிமன்றத்தை தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்டு நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தற்போது அமைச்சர் சிவசங்கர் கூறியிருக்கிறார்.